தமிழ் சினிமாவில் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமாவும் உடஞ்சி போகாமல் தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிட்ட நடிகைகள் யார் யாருன்னு பார்த்துடலாமா? லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சமந்தா. 2021 நாக சைத்தன்யா கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா சமந்தா மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அது எதுக்குமே பதில் சொல்லாத சமந்தா அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஊன் சொல்றியா பாட்டில் ஆரம்பித்த சமந்தா தொடர்ந்து பல படங்களை நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசராகவும் மாறி இருக்காங்க. எங்கள் தங்கம் படம் மூலமாக ஒரு வேறு மாதிரியான சமந்தாவையும் நம்மளால் பார்க்க முடியும். லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஊர்வசி. முதல் திருமண விவாகரத்துக்கு அப்புறமா ரொம்பவுமே உடஞ்சி போன ஊர்வசி குடிப்பழக்கத்துக்கு கூட அடிமையானாங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் ஊர்வசி தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத நடிகையாக தான் இருக்காங்க. லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது அமலா பால். 2017 இயக்குனர் விஜய் கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் அவங்களுக்கான இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை எதுவுமே பொருட்படுத்தாத அமலா பால் தொடர்ந்து அவங்க படம் நடிச்சுட்டே தான் வந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிற அளவுக்கு எந்த படமுமே வசூலாகலை. அதுக்கப்புறமா 2023 2வது திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்க மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு வராங்க.